ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவை பற்றி ஒரு முக்கியமான வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வெளியாட இதுதான் இப்போ பேசும் பொருளாக மாறியிருக்கு. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி நடிகர் விஜய் அவர்கள் தமிழ் திரையுலகில் உச்ச நடிகராக வலம் வந்தவர். 2 வருடங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பதாக கூறியிருந்தார். அதன் பிறகு கட்சி பெயரை அறிவித்தார். அதுக்கப்புறம் இப்போ நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலில் அபார வெற்றி பெற்று தமிழுடைய புதிய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அதாவது முதலமைச்சராக பதவியில் அமர்ந்திருக்கிறார். யாரும் எதிர்பாராத விதமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் அரசியலில் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து இவர் முதலமைச்சர் ஆகிறதுலேருந்து நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி பிரச்சனைகள் சந்திட்டு வந்துட்டுருக்கிறாரு. சில நேரம் அந்த பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவார். சில நேரம் அது கண்டு கொள்ளாமல் இருப்பார். மெயினாக இவர் குடும்ப விஷயம்தான் இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடியும் வைரல் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இவர் தேர்தலில் நின்ன கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கோ அவங்க மனைவிக்கோ விவாகரத்து வாங்க போவதாக கோர்ட்டில் ஒரு செய்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்தது. அந்த செய்தி ஃபஸ்ட்டு கேட்கும்போது பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அந்த செய்தியில் நடிகையுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்பு இருப்பதனால விஜய் அவர்களை விவாகரத்து செய்வதாக விஜயுடைய மனைவி சங்கீதா குறிப்பிட்டிருந்தாங்க. இது கேட்கும்போது அனைவருக்குமே பயங்கர ஷாக்காக இருந்தது. ஆனால் இதை பற்றி விஜய் அவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் அவர் பாட்டு அவருடைய அரசியல் களத்தில் நின்றுட்டு இருந்தார். இந்த நிலையில் நடிகை த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் முன்ன நின்னது, அதுக்கப்புறம் பர்த்டேக்கு விஷ் பண்ணது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு நண்பராக பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரசிகர்களுக்கே சில டவுட் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த டவுட்டுக்கு உறுதி செய்யக்கூடிய விதமாக பிரபல மலையாள நடிகர் ஒருவர் விளம்பரத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு சம்பவத்தை வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அவர் பேசின அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பேசும் பொருளாக மாறியிருக்கு. அப்படி என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க அந்த நியூஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பேசும் பொருளாக மாறியிருக்கு. வாங்க அது என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். மலையாள திரையுலகில் தனது நகைச்சுவையான பேச்சினாலும் வெளிப்படையான கருத்துக்கள்னாலும் எப்போதும் ரசிகர்களை கவர்ந்து வருபவர் நடிகர் தியான் ஸ்ரீனிவாசன். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு விளம்பர தூதுவர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தமிழக முதல்வர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து மேடையில் கலகலப்பாக பேசி அரங்கத்தையே சிரிப்பில் மூழ்கடித்துள்ளார். அதுவும் விஜயின் அரசியல் வெற்றியை பார்த்த பிறகு தனக்கும் அதே போன்று ஒரு ஆசை வந்துவிட்டதாக அவர் ஜாலியாக குறிப்பிட்டுள்ளார். ஆக்சுவலி அரங்கில் தியான் ஸ்ரீனிவாசன் பேசும்போது சமீப காலமாக நான் திரைப்படங்களில் கவனம் செலுத்துவதை விட மேடை நிகழ்ச்சிகள் மற்றும் விளம்பரத்திர்கள் தான் அதிக கவனம் செலுத்தி வருகிறேன். அப்படி ஆஸ்திரேலியாவில் நான் ஒரு மேடை நிகழ்ச்சியில் இருந்தபோது தான் நடிகர் விஜய் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். அதை பார்த்த உடனே அடுத்த 15 ஆண்டுகளுக்குள் நானும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன் என கூறி அதிரடியாக கிளப்பியிருக்கிறார். அதை கேட்டு மேடையில் இருந்த அவரது நண்பரும் நடிகருமான அஜி வர்கீஸ் தனக்கு ஃபோன் செய்து கொடுத்த அட்வைஸ் குறித்தும் தியான் கிண்டலாக பகிர்ந்து கொண்டார். நான் சிஎம் ஆக போகிறேன் என்று சொன்னதும் அஜி வர்கீஸ் எனக்கு ஃபோன் செய்தார். தம்பி, எடுத்த உடனே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படாது. முதல்ல நம்ம அம்மா, அதாவது மலையாள நடிகர் சங்கம் அமைப்போடு தலைவர் ஆகிறதுக்கு வழியை பாரு. அதுக்கப்புறமேட்டு நிறைய தொண்டு வேலைகளை செஞ்சு மக்களை கவர்ந்து மெல்ல மெல்ல சிஎம் ஆகலாம் என்று அஜி எனக்கு அட்வைஸ் தந்தார். இந்த மாதிரி தியான் சீனிவாசன் கூற அரங்கமே சிரிப்பொலியால் அதிர்ந்திருக்கு. தொடர்ந்து தமிழக முதல்வர் விஜயின் பதவியேற்பு விழாவின் போது நடிகை த்ரிஷா அவர்கள் பட்டுப்புடவை கட்டி முன்வரிசையில் அமர்ந்திருந்தது சமூக வலைத்தளங்களில் இப்போ வரைக்கும் பெரு விவாத பொருளாக மாறியிருந்தது. அதையும் தியான் சீனிவாசன் மேடையில் சுட்டி காட்டியிருக்கிறார். அங்கிருந்த நடிகை நவ்யா நாயரை வம்புக்கு இழுத்த தியான், நவ்யாவுக்கு திருமணமாகி ஒரு மகன் இருந்தாலும் நான் சிஎம் ஆக பதவியேற்கக்கூடிய நாளில்
நவ்யா நாயர் முன்வரிசையில் பட்டுப்புடவை அணிந்து கண்கள் ஆனந்த கண்ணீரோடு அமர்ந்திருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என்று நக்கல் அடித்திருக்கிறார். இதற்கு சற்று சளைக்காம பதிலளித்த நவ்யா நாயர், கவலைப்படாத தியான், நீ ஆசைப்பட்டிருந்தபடியே நீ சிஎம் ஆகும்போது பச்சை பார்டர் போட்ட வெள்ளைப்புடவை கட்டி வைர நெக்லஸ் போட்டுக்கொண்டு முன் வரிசையில் கண்ணீரோடு உனக்காக கோஷம் போடுகிறேன். எனக்காக முன் வரிசையில் ஒரு சீட் மட்டும் ரிசர்வ் பண்ணிடுவியா என்று நக்கலாக கேட்டு அரட்டையை இன்னும் சுவாரஸ்யமாக்கியிருக்கிறாங்க. ஸோ மலையாள நடிகர் இந்த மாதிரி சிஎம் விஜயையும் த்ரிஷா அவர்களையும் பேசின இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்புகள் தெரிவித்து வராங்க. தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக இருக்கிறவரை இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவது ரொம்ப ரொம்ப தவறு. நீங்களும் ஒரு ஆக்டராக இருந்து இந்த மாதிரி நீங்கள் பேசுவது ரொம்ப தவறு. ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி எதிரியாக இருந்தால் அப்போ எல்லாருமே இன்னும் மோசமாக தானே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிறது நல்ல நட்பு தான். அதை ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு எதிராக கண்டனங்கள் தெரிவித்து வராங்க. இன்னும் சில பேர் இவர் பேசுனது நகைச்சுவை தானே, இதில் ஏன் இவ்வளோ கோவப்படணும், சாதாரண ஒரு விஷயம் தானே, இதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சில பேர் இது உண்மையாலுமே ரொம்ப ரசிக்கும்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லைக் செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வைரலாகிட்டுருக்கு. ஆக்சுவலி இது இன்னும் த்ரிஷா அவர்கள் எதுவும் ரிப்ளை பண்ணல. சிஎம் விஜய் அவர்கள் எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரிப்ளை செய்ய மாட்டார். ஆனால் த்ரிஷா அவர்கள் என்ன எது வந்தாலும் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரசிகர்களிடையே பெரும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு. ஸோ தற்போது இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகிட்டுருக்கு. சமீபத்தில் கூட த்ரிஷா அவர்கள் நிறைய பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது கூட சிஎம் விஜய் அவர்களும் வந்தது குறிப்பிடப்படுது. குறிப்பாக அஜித் அம்மா இறந்தப்போ கூட சிஎம் விஜய் கூட த்ரிஷா அவர்கள் சென்றிருந்தாங்க. அதெல்லாம் இன்னும் சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விதமாக இவங்க 2 பேர் தரப்பில் இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மலையாள திரையுலகில் பிரபலமாக இருக்கக்கூடிய இவர் இப்படி பேசுனது கரெக்டாக என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் நம்ம சேனலில் வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.